ஸோ குட் ஈவினிங் கைஸ் எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் இப்போ இன்னைக்கு ஏஎஃப்ஓ ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கொஸ்டின் லெவல்ஸை பற்றி சொல்ல போனோம்னா மாடரேட் டு டஃப் தான், ஓகேவா? மாடரேட் டு டஃப், ஓகேவா? ஸோ நிறைய மாடரேட் சொல்லியிருந்தீங்க, நிறைய டஃப்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸாம் அனாலிசிஸ் தான் இது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கனாலே நல்ல அட்டம்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ முதல்ல அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா டிஏ 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. அதாவது 2 டிஏ கேட்டிருந்தாங்க, ஓகேவா? 2 டிஏ கேட்டிருந்தாங்க. ஸ்லாட் 2 தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ 2 டிஏ கேட்டிருந்தாங்க. அதாவது பிரைவேட் ஃபண்டர், கவர்மெண்ட் ஃபண்டர் அது கேட்டிருந்தாங்க. வேறு இன்னொன்று வந்து ட்ரிப்ஸ் டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு இது கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டிஏ 10 மார்க் அதில் வந்துருச்சா? நான் சொன்னது அதுதான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். நான் போன வீடியோ டிஏலேருந்து 10 மார்க். ஸோ நான் இன்னொன்று வந்து டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 5 மார்க் ஆக்டில். இன்னொன்று வந்து நான் சொன்னேன் நம்பர் சீரிஸில் 5 மார்க் வரும், சிம்பிளிஃபிகேஷன் 5 மார்க் வரும். பார்த்தீங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா, நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ஆஃப்லாம் இருக்கும். பட் வந்து அந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு 5 10 டிஏயில் ஒரு 10. ஸோ நம்ம சொன்ன அட்டம்ஸ் எவ்வளோ 25 வந்து மினிமம் போடணும், ஓகே? மினிமம் 25 ஆக்யூரேட்டாக போட்டிங்கன்னா குட், இதிலே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ரீசனிங் அது ஓகே. சீட்டிங் அலாட்மெண்ட் வந்து 15 வந்தது. ஸோ அதுக்கடுத்து அல்ஃபா நியூமெரிக்கல் சீரிஸில் ஒரு 2 வந்தது, இன்இக்வாலிட்டியில் 3, சில ரீசன் 5. ஸோ ரீசனிங் வந்து கொஞ்சம் டஃப். ரீசனிங் வந்து கொஞ்சம் டஃப்பான லெவலில் தான் இருந்தது. ஸோ ஓகே, சீட்டிங் அலாட்மெண்ட் கொஞ்சம் டஃப்பான லெவலில் தான் இருந்து ஒரு வேரியபிள் தான் நம்ம போட்டுருவோம். அதாவது ஒரு ரோல் எப்படி உட்காந்துருக்காங்க இப்படின்னு பார்த்து உட்காந்துருக்காங்க. 2-3 வேரியபிள்னால கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். ஸோ அதாவது டைம் எடுத்தாலும் ஒரு 5 கொஸ்டினை மொத்தமாக போட முடியலனாலும் ஒரு 2-3 போட்டுருப்பீங்க. ஸோ இது ஓகே. ரீசனிங் கொஞ்சம் டஃப் தான். ஓரளவுக்கு ஒரு 20 அட்டம்ஸ் போட்டிருந்தா குட் அட்டம்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஈஸி தான். காம்ப்ரிஹென்ஷன் 2 காம்ப்ரிஹென்ஷன் 15 கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. லாஸ்ட்டாக ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஓப்பன் டேலண்ட் இந்த மாதிரி வச்சு கேட்டிருந்தாங்க. அதிலே 7 கொஸ்டின் வந்துருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் அதை சொன்ன மாதிரி அந்த 5 சென்டென்சஸ் கொடுத்துட்டு அது எது வந்து ஃபஸ்ட் வரும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதில் 5 வந்துருந்தது. கரெக்டாக அதுக்கு வந்து ஃப்ரேசஸில் ஒரு 5 வந்துருந்தது, ஜம்பிள் வேர்ட்ஸில் ஒரு 5 வந்துருந்தது. ஸோ இங்கிலீஷ் ஈஸி தான். இங்கிலீஷ் செக்ஷன் வந்து ஈஸி தான். ஸோ ஆப்டிடியூட் நான் சொன்ன இந்த 4 செக்ஷன் வந்து நான் மொதல் பார்க்க சொன்னேன், ஓகேவா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொதல் பார்க்க சொன்னேன் உங்களை, ஓகேவா? ஸோ மொதல் பார்க்க சொன்னால் இதிலே போட்டிங்கன்னா 15 + 5 25 கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம் ஆப்டிடியூட். ஸோ இதுக்கு தான் அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. எல்லாரும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் அட்டம்ஸ்னா நம்ம நேரம் சொன்ன மாதிரி 50+ கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டுருந்தீங்கனாலே குட் அட்டம்ஸ். ஸோ 50 கம்மியாக தான் சார் போட்டிருக்கீங்க, குட் அட்டம் இல்லையா? 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் அக்யூரேட்டாக போட்டுருந்தா கூட அது குட் அட்டம் தான், சரியா? ஸோ வந்து 50 கொஸ்டின்ஸ் குட் அட்டம். ஸோ இப்போ கட் ஆஃப் பார்ப்போமே. கட் ஆஃப், ஓகேவா? கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது 2023ல் 36.88, 2023ல் 27.75, 2021ல் 17.75. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த வட்டத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ போன வட்டம் வந்து 350 வேகன்சிஸ் இருந்தது, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த கட் ஆஃப்னா, ஸோ இந்த வட்டம் 450+ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கட் ஆஃபோட குறைய சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கட் ஆஃப் அளவுக்கு வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு 38க்கு மேலே போகலாம் சான்ஸ் இல்லை. 38க்கு மேலே போகலாம் சான்ஸ் இல்லை. 125க்கு 38க்கு மேலே போகலாம் சான்ஸ் இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டர்னு எவ்வளோ சொல்லலாம் சார்னா, 27 to ஒரு 35 இந்த அளவு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி 27 கீழவும் போக சான்சஸ் இல்லை, 35க்கு மேலே போக சான்சஸ் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த 25 கொஸ்டின்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கிலீஷ்க்கு ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் 6 வைப்பாங்க, ஆப்டிடியூட் ஒரு 14 இல்லை 13 வைப்பாங்க, ரீசனிங்க்கு ஒரு 10 வைப்பாங்க. இவ்வளோதான். இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப்ஸ். ஸோ வந்து எக்ஸாம் லெவலில் நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ அட்டம்ஸ் போட்டிருக்கீங்கன்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிஃபை வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ எத்தனை அட்டம்ஸ் போட்டிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.